சொந்தக்காரன் பூரா எனக்கு ஓட்டு போட்டுருவேன். நீ என்ன போட்டு எனக்கு போட்டா போட்டியா? இந்தியாவிலே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் சொந்தேன். ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான். அவன் எப்ப மக்களுக்கு பாதுகாப்பு உயிருக்கு பயப்படுற கோலை எப்படா நாட்டுக்கு தலைவனா தெரியும்? நாட்டுக்கு மக்களுக்காக தன் உயிரை கொடுக்க யான் துடிக்கிறான். அவன் தான் தலைவனா இருக்க முடியும். அப்படி இருந்த தலைவன் எங்கள் தாத்தன் காமராஜர் ஒன்னு ரெண்டு இல்ல, வா எவ்வளவு நாட்கள் வேணுமானாலும் அவன் புகழை பாடிக்கொண்டு ஒரு ரெண்டு காரணம் தான் கிடையாது. உலகத்துல இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானா என்று இதெல்லாம் பேசுறதுனால சொந்தக்காரன் பூரா எனக்கு ஓட்டு போட்டுருவேன். நீ என்ன போட்டு எனக்கு போட்டா போட்டியா? இந்தியாவிலே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் சொந்தேன். யாருமே போடாமல் 36,50,000 ஓட்டை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து நிற்கிற ஒரே மகன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்று நாங்கள். எப்படி வந்தாரு? எதுக்குமே வர மாட்டாரு. இதுக்கு எப்படி வந்தாரு அப்படின்னு என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னு அவன் ஒருத்தனையாவது விட்டுருவான். அவனை கொண்டு போய் இந்த சால்வையை போத்தி சாதி சால்வையை போத்தி முடியல வேண்டாம். அவனையாவது விடுவான். அவனாவது தாத்தாவுக்கு உண்மையான பேரனா இருந்து உழைக்க. இங்க பேசி என் தம்பி மருத்துவர் சொன்னான் பாருங்க, காமராஜ் ஒரு தலைவன் நாடாருக்கானவன் என்று எண்ணுவது போல அவரை சிறுமைப்படுத்துவது உலகத்தில் எதுவும் இல்லை. மூதறிஞர் ராஜாஜி 6000 பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார் காசில் என்று. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னும் தம்பி தங்கைகளே, 6000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டார். அந்த 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைத்தார். இங்கே மேடையில் இருக்கிற எவனும் இவனும் எந்த கொம்பனும் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்களா என்பதை எவனும் அறிந்து அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானியாகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரன்ல படிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக் கொண்டிருந்தா அது காமராஜர் திறந்த சாதி பள்ளிக்கூடம் தான்.